Hey guys, நான் வினோத். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது டைம் அண்ட் ட்ரையல். நெதர்லாண்ட்ஸ் நீங்கள் வந்த உடனே ஃபஸ்ட்டு செட்டில் ஆகிறதுக்கும் சரி, அதுக்கப்புறம் டெய்லி நீட்ஸ்க்கும் சரி, எந்தெந்த பொருள் எங்கெங்கெல்லாம் வாங்கலாம், எங்கே சீப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்களே அலசி ஆராய்ஞ்சு தேடி கண்டுபிடிச்சி செட்டில் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆகுங்க. அதுக்காக தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஷாப்பிங்கை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மளிகை ஜாமான்லாம் எங்கெங்கெல்லாம் வாங்க முடியும், மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு இதெல்லாம் எங்கே வாங்கலாம், அப்புறம் நீங்கள் ட்ரெஸ் எடுக்கணும், அதாவது புது ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா எங்கே போய் வாங்க முடியும், ஸோ எந்தெந்த பொருள் எங்கே சீப்பாக கிடைக்கும், எங்கே நல்ல குவாலிட்டியில் கிடைக்கும், அதை பற்றி ஒரு ஃபுல் டேட்டா பேஸே போட்டு வச்சிருக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போமே. எந்த கோயில்ல என்ன கிழமை என்ன பிரசாதம் கிடைக்கும்னு ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸே போட்டு வச்சிருக்கேன். எப்பப்ப எங்கெங்க என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டும் கிடையாதுங்க, நான் வெறுமனே நீங்கள் எங்கே போய் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறத தாண்டி இந்த ஷாப்பிங்கே ஒரு சீரியஸாக பண்ணலான்னு இருக்கேன். அதாவது அந்த கடைகளுக்கே நேராக போய் நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸோ இல்லை நீங்கள் இங்கே உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் எங்கெங்கே கிடைக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதனால் நம்ம இந்த ஷாப்பிங்கை ஒரு சீரியஸாக பண்ண போகிறோம். அப்படியே நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் ஒரு கடைக்காக போகவும் செய்வோம். வாங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உடனே உங்கள் கதவை தட்டும். நெதர்லாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாமே ஸ்பெஷாலிட்டி ஸ்டோர்ஸ் தாங்க. அதாவது நம்ம ஊரில் ஒரே கடையில் எல்லா பொருளும் கிடைக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரியான கடைகள் இங்கே பெருசாக கிடையாது. பட் ஆனால் அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது இந்த வீடியோ முடியும் போது நான் அந்த ஆப்ஷனை பற்றியும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம கிராசரி ஷாப்பிங், அதாங்க இந்த மளிகை ஜாமான் இல்லையா. ஸோ இதெல்லாம் எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நம்ம டச் கிராசரி ஷாப்ஸில் வாங்கலாம், அதாவது டச் சூப்பர் மார்க்கெட்ஸில் நீங்கள் வாங்கலாம். இல்லை டர்க்கிஷ் சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது. அதை தவிர இந்தியன் ஸ்டோர்ஸும் இருக்குது. டச் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ப்ரிடாமினண்ட்டாக இருக்கக்கூடிய செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா ஆல்பர்டைன், ஆல்டி, டர்க், லிடில் அண்ட் யும்போ. என்னங்க ஜம்போன்னு வருது, அதை நான் யும்போன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? டச் லாங்குவேஜில் ஜேவை எல்லாருமே யா, அதாவது ஒய் அப்படின்னு தாங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஜம்போன்னு இருந்தாலுமே யும்போ அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே டச் சூப்பர் மார்க்கெட்ஸ் தான். ஆல்மோஸ்ட் எல்லா சிட்டிலையும் சரி, எல்லா கிராமத்துலையும் சரி, இவங்க அவங்களோட செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த டச் சூப்பர் மார்க்கெட்ஸில் நம்மளுக்கு தேவையான பால், காய்கறிங்க அண்ட் ப்ரொவிஷன்ஸ், ஈவன் லிக்கர், ஆல்கஹால்லாம் கூட இங்கே சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். புரியுது எப்போ இதெல்லாம் ப்ரொவிஷன்ஸில் சேர்த்தாங்கன்னு தானே கேட்குறீங்க. இல்லைங்க, இந்த மாதிரி விஷயங்களும் சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் பகிர்ந்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக நிறைய பேர் போகக்கூடிய கடை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டர்க்கிஷ் சூப்பர் மார்க்கெட்ஸ். அதாவது டர்க்கிஷ் மக்கள் இங்கே நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கடைகளில் மீட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. லைக் சிக்கனோ, மட்டனோ, இல்லை ஃபிஷ்ஷோ, அது எல்லாமே டர்க்கிஷ் சூப்பர் மார்க்கெட்ஸில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும். அண்ட் நெதர்லாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி வல்லியக்கா எபிசோட்லேயே பார்த்துருந்தோம் இல்லையா, இங்கே லேம்பு தான் அதிகமாக கிடைக்கும், மட்டன் கம்மியாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ உங்களுக்கு ஒரு சில டர்க்கிஷ் சூப்பர் மார்க்கெட்ஸில் மட்டனும் கிடைக்கும், அதாவது நம்ம அந்த வெள்ளாட்டு கறின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுவும் இங்கே கிடைக்கும். ஒரு சில நாள், அதாவது தேர்ஸ்டேஸ் ஆர் ஃப்ரைடேஸில் மட்டும்தான் அவங்க மட்டன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை தவிர கிராசரிஸ்க்கு அதாவது முக்கியமாக நம்ம இந்தியன் கிராசரிஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு இந்தியன் ஸ்டோர்ஸ் தாங்க பெட்டர். இங்கே எல்லா மேஜர் சிட்டிஸ்லையுமே இந்தியன் கிராசரி ஸ்டோர்ஸ் இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை ஷாப்பை விசிட் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு சில கிராசரி ஸ்டோர்ஸ்லாம் ஈவன் அக்ராஸ் நெதர்லாண்ட்ஸ் ஃபுல்லாக அவங்க டெலிவர் பண்ணுறாங்க. நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா லைக் சம் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி வச்சுருப்பாங்க, லைக் 30 or 40 euros வரைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே அவங்க டெலிவரும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த காஸ்மெட்டிக்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே க்ரௌட் ஃபாட் அப்படின்ட்டு ஒரு கடை இருக்குது. ஸோ அந்த கடையில் காஸ்மெட்டிக்ஸ் கிடைக்கும். அப்புறம் இந்த ஜென்ரல் மெடிசன்ஸ்லாம் கிடைக்குங்க, லைக் இந்த பேராசிட்டமல், பெயின் கில்லர்ஸ், அந்த மாதிரியான ஜென்ரல் மெடிசன்ஸ் இருக்கும். இங்கே ஃபார்மசிஸும் இருக்குது. பட் நீங்கள் ஃபார்மசியில் போய் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் வேணும், டாக்டர் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வேணும். அதை தவிர ஜென்ரல் மெடிசன்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த க்ரௌட் ஃபாட்டில் போய் டேரெக்டாக வாங்கிக்கலாம். அடுத்து டச்சோட டிஸ்கவுண்ட் ஸ்டோர், அதாவது குறிப்பாக சொல்லணும்னா இது நெதர்லாந்தோட சரவணா ஸ்டோர்ஸ்னே சொல்லலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல சீப்பான ப்ரைஸில் நிறைய ஹோம் ஃபர்னிஷிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதாவது நீங்கள் இங்கே வந்த உடனே ஃபஸ்ட்டு இனிஷியலாக செட்டில் ஆகிறதுக்கு தேவையான பொருட்கள், முக்கியமாக இந்த பக்கெட், பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லோ கவர்ஸு, அவங்க ஹோம் ஃபர்னிஷிங் ஐட்டம்ஸ், சின்ன ஹோம் ஃபர்னிச்சர்லாம் கிடையாது, ஹோம் ஃபர்னிஷிங் ஐட்டம்ஸ், சின்ன ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் இந்த கடையில் போய் வாங்கிக்கலாம். அந்த கடையோட பேர் ஆக்ஷன். இந்த ஆக்ஷன் ஒரு செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் தான். நெதர்லாண்ட்ஸ் ஃபுல்லாக எல்லா சிட்டிஸ்லேயுமே இந்த ஆக்ஷன் ஸ்டோரும் அவைலபிளாக இருக்கும்.
அண்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆக்ஷன் ஸ்டோர்ஸ்லையுமே ஒரே ப்ரைஸ் தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து ஹோம் ஃபர்னிஷிங், அதாவது ஹோம் ஃபர்னிச்சர்ஸ். இதெல்லாம் வாங்கணும்னா ஐக்கியா தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இந்தியாவில் கூட ஆல்ரெடி ஐக்கியா ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஹைதராபாத்லன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி இங்கே நிறைய ஐக்கியா ஸ்டோர்ஸும் இருக்குது. ஸோ ஐக்கியாவில் போய் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுலேயும் ஆன்லைன் ஆர்டரிங்கும் இருக்குது. நீங்களே உங்களோட ஓன் ஃபர்னிச்சரை டிசைனும் பண்ணிக்கலாம். டிசைன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அந்த பேக்கேஜ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் தான் வீட்டில் வச்சு அசம்பிள் பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்னொரு கடை இருக்குது. அந்த கடையோட பேர் வந்து இஸ்க். சுவாமி எனக்கு இஸ்கி இஸ்கென்று கேட்கிறது சுவாமி. இஸ்கி இஸ்கென்றா கேட்கிறது? கரெக்டுங்க, எனக்கும் அப்படி தான் கேட்குது. ஆனால் அகைன் நம்ம எம்போக்கு ஒரு கதை சொன்னோம் இல்லையா, இங்கே ஜேவை வந்து ஒயின் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னு. ஸோ அதனால தான் ஜிஸ்க்குன்னு இருந்தாலும் நம்ம ஈஸ்க்குன்னு தான் சொல்லணும். அண்ட் ஸ்டேஷ்னரிஸ், கிஃப்ட்ஸ் இதெல்லாம் வாங்கணும்னா நம்ம இந்தியாவில் ஆர்ச்சீஸ் அந்த மாதிரியான கடை இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி இங்கே பிரைமரா அப்படின்னு சொல்கிற ஒரு செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் இருக்குது. ஸோ அதில் போய் நீங்கள் ஸ்டேஷ்னரிஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் வாங்கிக்கலாம். அடுத்தது க்ளோத்திங். இங்கே க்ளோத்திங்கை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது இந்தியாவோட நான் பார்த்த வரைக்கும் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. கொஞ்சம் சீப்பான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும், அதாவது சீப்பான ட்ரெஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா பிரைமார்க், H&M, C&A, ஸோ இந்த மாதிரியான கடைகளுக்கெலாம் நீங்கள் போகலாம். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் அண்ட் குவாலிட்டியுமே நல்லா தாங்க இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ நல்லா தான் இருக்குது குவாலிட்டியுமே. அண்ட் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் இந்த குரோமா அண்ட் ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரே பெரிய கடை வந்து மீடியா மார்ட். அண்ட் அகைன் இவங்களும் வந்து ஒரு செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் தான். நெதர்லாண்ட்ஸ் ஃபுல்லாக ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் வச்சுருப்பாங்க. ரைட்டு, இதெல்லாம் நம்ம நேரில் போய் ஷாப்பிங் போகிற கடைங்க. ஆன்லைனில் வாங்குறதுக்கு எதுவுமே இல்லையா? நம்ம ஊரில் அமேசான், மிந்த்ரா, ஃப்ளிப்கார்ட்னு ஏகப்பட்டது இருக்குது. ஆன்லைனில் என்னப்பா வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் இருக்குதுங்க ஒரு சில ஆன்லைன் ஸ்டோர்ஸ். ரொம்ப கிடையாது, பட் ஒரு சில ஆன்லைன் ஸ்டோர்ஸ் இருக்குது. கூல் ப்ளூ, அதாவது எலக்ட்ரானிக்ஸ்க்கு ரொம்பவே ஃபேமஸான ஆன்லைன் ஸ்டோர் தான் வந்து கூல் ப்ளூ. அதுக்கு அடுத்தது bol.com வந்து அகைன் அமேசானுக்கு ஒரு காம்படிட்டர் மாதிரி. எல்லா ப்ராடக்ட்ஸுமே அங்கே கிடைக்கும். நாட் ஒன்லி எலக்ட்ரானிக்ஸ், எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து bol.comல கிடைக்கும். அதுக்கப்புறம் அமேசானும் இப்போ யூரோப் ஃபுல்லாக நிறையவே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ amazon.nlல நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே நியர்பை நெய்பர்ஹுட்டில் amazon.germany இருக்குது, அமேசான் UK இருக்குது. ஸோ இங்கிறதெல்லாம் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். மேபி நெதர்லாண்ட்ஸை தாண்டி அவுட் சைடு இதில் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் மட்டும் இருக்கும் கொஞ்சம். மற்றபடி நீங்கள் அமேசானும் இங்கே நிறையவே அவைலபிளாக இருக்குது. அடுத்தது வந்து ஆன்லைன் ஃபுட் டெலிவரி. தவுஸ் பெசாக் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபுட்டை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். தவுஸ் பெசாக் அப்படிங்கிறது ஒரு டச் நேம். இதோட மீனிங் என்னென்னா ஹோம் டெலிவரி. அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் பெட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இங்கே பெட்ஸ் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய செயின் ஆஃப் ஸ்டோர்ஸும் இருக்குது. அது நீங்கள் ஆன்லைன்லேயும் அவங்க அவைலபிளாக இருப்பாங்க. petsplace.nl அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. அது தவிர நீங்கள் ஸ்டோரையும் விசிட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் DIY ஸ்டோர்ஸ். இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, நெதர்லாண்ட்ஸ்லாம் இல்லைங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னா மோஸ்ட்லி வீட்டில் இருக்கக்கூடிய ரிப்பேர் ஆர் ஏதாவது குட்டியாக ப்ராடக்ட்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே வீட்லேயே வச்சு தாங்க பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல், டூல்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டோர்ஸில் இருக்கும். ஆர் DIY, டூ இட் யுவர் செல்ஃப். அதுக்கு என்னென்ன ஸ்டோர்ஸ்லாம் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹார்ன்பேக், ப்ராக்சிஸ் அண்ட் கம்மா. ஸோ இந்த 3 ஸ்டோரில் வந்து மேக்ஸிமம் எல்லா விதமான டூல்ஸோ, எக்யூப்மெண்ட்ஸு, ரா மெட்டீரியல்ஸு எல்லாமே கிடைக்கும். ஈவன் இங்கே இருக்கக்கூடிய நிறைய பில்டர்ஸே வந்து இந்த மாதிரியான கடைகளில் போய் தான் அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் கூட வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து டச்சோட ஸ்பெஷாலிட்டி ஸ்டோர்ஸ். அதாவது அந்த கடைகளில் போனீங்கன்னா அந்த கடையில் என்ன ஸ்பெஷாலிட்டியோ அது மட்டும் தான் வாங்க முடியும். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போனால் ஒன்லி ப்ரொவிஷன்ஸ் தான் வாங்க முடியும். இல்லை வந்து நீங்கள் ஒரு துணி கடைக்குள்ள போனால் துணி மட்டும் தான் வாங்க முடியும். ஸோ இதெல்லாம் சேர்த்த மாதிரி எந்த கடையுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஊர்லேயும் வந்து உழவர் சந்தை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குதுங்க. அதாவது ஃபார்மர்ஸ் மார்க்கெட். அண்ட் முக்கியமாக வந்து இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட் எல்லா சிட்டிலையுமே போடுவாங்க. வீக்கில் ஏதாவது ஒரு டே வந்து அதுக்கு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. மேபி நீங்கள் அந்த சிட்டியில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க என்னைக்கு வந்து இங்கே ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சிட்டியோட சென்டர் லொக்கேஷனில் ஏதாவது ஒரு நாளில் இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போடுவாங்க. இதில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆர் இங்கே இருக்கக்கூடிய விவசாயி வந்து அவங்களோட ஃபார்மில் விளையக்கூடிய பொருளை டைரெக்டாக அவங்களே மார்க்கெட்டில் வந்து அவங்களால விற்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தாங்க இந்த உழவர் சந்தை. இங்கே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சீப்பாகவும் இருக்கும் அண்ட் முக்கியமாக ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் கிடைக்குங்க. லைக் ஃபுட் ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும், ஈவன் ஃப்ளவர்ஸும் கிடைக்கும், ட்ரெஸ்ஸும் இருக்குது, ஸ்டேஷனரி ஸ்டோர்ஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட்லேயே கிடைக்கும். இது வரைக்கும் பார்த்த இந்த கடைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம நேர்லேயும் போய் ஒன்று ஒன்றா கவர் பண்ணி
இந்த ஷாப்பிங் சீரிஸ் ஃபுல்லாக இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் நெட்வொர்க்கில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது வந்து நெதர்லாண்ட்ஸ் ஆல்ரெடி வந்திருக்காங்க, இல்லை நெதர்லாண்ட்ஸ் இனிமேல் தான் வரப்போகிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் நான் அடுத்ததாக போஸ்ட் பண்ணுற புது வீடியோஸ், புது கண்டென்ட்ஸ் உங்களை உடனே வந்து சேரும். Until then, stay safe, stay connected. Bye.